ஐயோ அலமேலு ஆவின் பசும்பாலு தொட்டு புட்ட கொட்டி போடும் தேளு யப்பா. அப்போ விஜய் சாருக்கு ஆட வைக்கணும். ஆட வைக்கும் போது அப்போ நான் அந்த பாட்டெலாம் நான் தானே லிரிக் பண்ணோம். அந்த லிப்பு ஒரு ஹீரோ பொசிஷன்லேருந்து நான் கேமராவுக்கு ஆடுறேன்னா நான் வந்து அந்த லிப்பு பாடி அந்த டைமிங்கில் ஆடும் போது தான் அந்த கேமரா கோணத்தில் பார்த்துட்டு அந்த இடத்துல அப்புறம் நல்லா இருக்கு இப்போ ஹீரோ சார் அங்கே நல்லா இருக்குன்னு ஒரு இப்படி தான் நாங்கள் எல்லா படத்துலையும் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணேன் ஆடும்போது அந்த லிரிக்கு நான் மறந்துட்டேன். அதாவது என்ன பாடினேன்னா அட அலமேலு ஆவின் பசும்பாலு உங்கள் அப்பன் குழந்த வேலு எங்கள் அப்பன் தங்க வேலு அப்படின்னு கொஞ்சம் காமெடியாக பாடி விட்டேன். அதை பார்த்து அவர் பக்கத்தில் சிரிச்சுட்டார். என்னடா அப்படி திரும்பினா அவர் சிரிக்கிறாரு. அவர் பாடின பாட்டை நான் மாற்றி பாடுவோம். அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்னடா அப்படி சிரிக்கிறாரு அப்படின்னா அப்படி சிரிக்கிறாரு, விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு, உட்காந்து சிரிக்கிறாருன்னு சிரிக்கிறாரு. எனக்கு இது தெரியாது. அவர் சைலண்ட்டு, அவர் எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு சிரிக்கிறாரு தெரில. அவர் போய் அப்பெல்லாம் கேரவன்லாம் கிடையாது. அவர் ஷூட்டிங் வந்தாரா நான் ஷூட்டிங் பக்கத்துலேயே இருப்பார். என்ன ஆடுறோம் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன கம்போஸ் பண்ணுறோம், என்ன நம்ம பண்ணணுன்றத ரொம்ப கழுகு பார்வை இருக்கும் அவருக்கு. அப்படியே இருப்பார் விஜய் சார். ஷூட்டிங் பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னே பார்ப்பார். அப்போ இது மாதிரி பண்ணி விட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட் மேக்கப் அசிஸ்டண்ட் மோகன் ஒருத்தர் ஓடி வந்து என்கிட்ட, சார் என்ன சார் பண்ணீங்க, சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் சார் அப்படின்னா. நான் என்னப்பா தப்பாக எதாவது பாடிட்டேன்னு. இல்லை சார் அவர் எப்பவுமே பேச மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். அவர் இப்படி நாங்கள் சிரித்து பார்த்ததே இல்லை, நீங்கள் சிரிக்க வச்சிங்க சார், சூப்பர் சார்னா அவர் வந்து எனக்கு இது பழக்கமாயிட்டார். விஜய் சார் சிரிக்க வைக்கிறதுல இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்குதான்ட்டு அப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார் விஜய் சார் கிட்ட. அதுலேருந்து என் மனசில் என்னன்னா அவரை சிரிக்க வைக்கணும், அவரை வந்து சிரிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் எனக்குள்ளே இப்போ கூட இருக்கும். என்னன்னா அவரை பார்த்தா சந்தோஷமாக அது ரொம்ப அழகாக இருப்பார் சிரிச்சா. பார்த்துருக்கீங்களா விஜய் சார்? இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி சிரிப்பார், க்யூட்டாக அழகாக இருக்கும் அது.